இப்ப இருக்க எல்லாருமே கை நிறைய சம்பாதிக்கிறாங்க. அவங்களுடைய ஆசைகள் எல்லாருமே கடன் அடைக்கணும். வீட்ல இருக்க வறுமைகள் குறையணும். அதே மாதிரி இந்த மாதிரியான பிரச்சனைகள் தான் சார். ஆனா இந்த கடனா இருக்கட்டும், இந்த வாங்கக்கூடிய எல்லா சம்பளங்களுமே இந்த கடன நோக்கியே போயிடுது. அந்த வறுமைய நோக்கியே போகுது. நானுமே வாழ்க்கையில பெருசா முன்னுக்கு வர முடியாதா? அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள பரிகாரமா பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இப்போ சார்? நீங்க கேட்கறது கடன், கஷ்டம், நோய், நோய் எதிரி எல்லாம் தீர்றதுக்கு தீரணும். ஒரே பரிகாரமா கேட்குறீங்க. ஆமா சார். இதுக்கு நெறைய இருக்கு. அ. ஆ, ரொம்ப உண்மையிலே முடியல, உண்மையிலே ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னா, ம், ஒரு உதாரணமா ஒரு ஜாதகத்துல ம். ம், சனிங்கிறது என்ன? கேதுங்கிறது சனி தான் கஷ்டம், வறுமை. ம். கேது கஷ்டம், செவ்வாய் போராட்டம். 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி சாரம் பெற்று கூடயே 2 கூடையவரும் சம்மந்தப்படுறாரு. 2ஆம் இடம் தான் வருமானம், 2ஆம் இடம் தான் வருமானம், 2ஆம் இடம் தான் வருமானம். 6ஆம் இடம் கடன் கட்டுறது. 6ங்கிறது வறுமை, 8ங்கிறது வட்டி கட்டுறது, தெண்டம் கட்டுறது. 8ங்கிறது வட்டி ஓகே. கட்டுறது, தெண்டம் கட்டுறது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, சனி செவ்வாய் இயற்கையிலேயே கஷ்டம், போராட்டம். கேதுங்கிறது ரொம்ப தடை. ம். கேதுங்கிறது ரொம்ப தடை. சனிங்கிறது என்ன? கேதுங்கிறது கோவணம். கேதுங்கிறது கோவணம். செவ்வாங்கிறது போராட்டம். அப்போ சனிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை அந்த காலத்தில் பெரியவங்க என்ன பண்ணுவாங்க? கோவணம் கட்டிட்டு எண்ணெயை தேய்ச்சிட்டு வெயிலில் நடப்பாங்க. வெயில்ல இது பார்த்துருக்கீங்களா? நடப்பாங்க. அது மாதிரி செய்யுங்க போங்க. சனி செவ்வாய் எண்ணெய் தேய்ச்சி குளிங்க. ம். கோவணம் கட்டிட்டு நடமாடுங்க. சன்லைட்டில் நில்லுங்க. இது எல்லாருக்கும் இப்போ சிட்டிக்குள்ளே செய்ய முடியாது. சிட்டிக்குள்ளே செய்ய முடியாது. இது கிராமப்புறங்களில் கிராமப்புறங்கள். இருக்கிறவங்களுக்கு ஓகே. ஓகே. இல்லை இந்த ரூரல் பகுதி, இப்போ சின்ன சின்ன ஊர்களாக இருக்குது. சென்னை மாதிரி மாநகராட்சியில் செய்ய முடியாது. ம். பெரிய மெட்ரோ சிட்டி. இடம் இருந்தால் செய்யலாம். அவங்க வீட்டில் மொட்டை மாடி இருந்தால் ம். யாரும் பார்க்கலைன்னா செய்யலாம். ம். என்ன ஏஜ்ன்னு ஒன்று இருக்குது. ம். வயசானவங்க செஞ்சால் யாரும் ஒன்றும் சொல்ல போகிறதில்ல. சின்ன வயசு ஆளுங்க மொட்டை மாடியில் கோவணத்தோன்னா பக்கத்தில் பிரச்சனை ஆயிரும். இது அவங்க அந்த மாதிரி கொஞ்ச நேரம் வீட்டுக்குள்ளே இருந்தே கூட செய்யலாம். இது செய்யும் பொழுது அவங்களுடைய தோஷங்கள் விலகுகிறது. இது ஒன்று. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அபிஜித்து நேரம்னு ஒரு நேரம் இருக்குது. ம். இதை செஞ்சுக்கிட்டு இருக்கணும். அபிஜித்து நேரங்கிறது 11 டு 12 அந்த டைம். ஏதேனும் ஒரு கோயிலில் உச்சிகால பூஜை பார்த்து அன்னதானம் சாப்பிட்றது சிறப்பு. ஓ! உச்சிகால பூஜை போய் பார்த்துட்டு அன்னதானம் அன்னதானம். சாப்பிட்றது சிறப்பு. இதுவும் செய்யலாம். அல்லது ம், பழைய வேஷ்டி இருக்கு இல்லையா? ம். பழைய வேஷ்டி, அதாவது ஏற்கனவே உடுத்தின உடுத்தின வேஷ்டி வேஷ்டி. துவைச்சி காய போட்டுட்டு, வறுமை தீரலை அப்படின்னா துவைச்சி காய போட்டுட்டு 10 சென்டிமீட்டர் அகலம், 10 சென்டிமீட்டர் நீளம், 10 சென்டிமீட்டர் அகலம் ஸ்கொயராக அந்த ம். வேஷ்டி துணியை கட் பண்ணி ம். மொத்தம் 16 பீஸ் கட் பண்ணணும். ம். 16 பீஸ் கட் பீஸ். பண்ணணும். பழைய வேஷ்டி துவைச்சி காய போட்டுட்டு அதை 8 சென்டிமீட்டர் அகலம், 10 சென்டிமீட்டர், 10க்கு 10 சென்டிமீட்டர், இன்ச்சு கிடையாது, சின்ன சைஸில் வரும், சின்ன குட்டி உண்டு. 10 சென்டிமீட்டர் நீளம், 10 சென்டிமீட்டர் அகலம் ஸ்கொயராக ஒரு 16 பீஸ் கட் பண்ணணும். கட் பண்ணி வச்சுக்கிறணும். அது போக ஒரு தேங்காய் உடைச்சி, தேங்காயை 2ஆக பிரித்து உள்ளே இருக்க ஈரத்தை தொடச்சி எடுத்துடணும். குடுமையெல்லாம் பிச்சு எடுத்துடணும். பச்சரிசி 2 கையளவு பச்சரிசி எடுத்து வச்சுக்கிறணும். சிகப்பு நூல், ம். ஒரு நூல் கண்டு டொயின் நூல் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி சிகப்பு நூல் ஒரு பந்து எடுத்து வச்சுக்கிறணும். ஒவ்வொன்றிலையும் பார்த்தீங்கன்னா 16 மிளகு, 16 மிளகு, 16 மிளகு ஒவ்வொரு துணியிலையும் வைக்கணும். ஒவ்வொரு துணியிலயும். ஒவ்வொரு துணிலையும் 16 மிளகு, 16 மிளகு, 16 மிளகு. அல்லது 48 மிளகு வைக்கலாம். 48 மிளகு எண்ணி வைக்கணும். வச்சுட்டு அந்த துணியை பிடிச்சி சிகப்பு நூலில் நல்லா கட்டிடணும். கோயிலில் எள்ளு பொட்டம் போடுறாங்கல்ல ஆமா. சனீஸ்வரனுக்கு, அது மாதிரி இது மிளகு பொட்டலம் போட்டுட்டு இந்த தேங்காய் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு பஞ்சு நூல் திரி தான் அல்லது தாமரை நூல் போடலாம். சாரி, நூல் திரி தேவையில்லை. சாரி, எடுத்துட்டு சனிக்கிழமை ராகு கால வேளையில், ம். ஞாயிற்றுக்கிழமை ராகு கால ராகு வேளையில், வேளையில். ஒன்று சனிக்கிழமை சூஸ் பண்ணணும், அல்லது ஞாயிற்றுக்கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமை ராகு கால வேளையில் அவங்க ஊரில் இருக்கக்கூடிய கால பைரவருக்கு ஃபஸ்ட்டு கீழே அரிசியை பரப்பி, ஏன்னா தேங்காய் நிற்கணும்ல, ம். 2 தேங்காயை வச்சு அதில் உள்ள நல்லெண்ணெய், இந்த இந்த 8 16 16 பொட்டலம் இருக்கும். இதில் 8 பொட்டலம், இதில் 8 பொட்டலம் போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி காலபைரவருக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்து வர தொடர்ந்து செய்யணும். ம். இத்தனை வாரம் லிமிட்டேஷனே கிடையாது. உடனே எத்தனை வாரம் செய்ய, ம். இத்தனை மணிக்கு செய்ய, நமக்கு ராகு காலமே சொல்லியாச்சு. தொடர்ந்து செய்து வர நிச்சயமாக என்னை பொறுத்தவரை 48 வாரம். ம். என்னை பொறுத்தவரை 48 வாரம் 48 தான். வாரம். அதுக்கு மேலே பிரச்சனை இருக்காது.
பிரச்சனை காணாம போயிடும். ஏதாவது ஒரு வழியில் அவங்களுக்கு ஏதாவது ஒரு லைஃப்பில் ஒரு ஒரு மாற்றத்தை கொடுத்தே தீரும் நிச்சயம். நான் படித்த ஜோதிட கலை மீது சத்தியம். நிச்சயம் ஒரு சான்ஸ் உண்டு, அவங்க லைஃப்பில் ஒரு மாற்றம் உண்டு. அதுக்காக அம்பானி ஆவாங்கலாம் சொல்லலை நான். அவங்க லைஃப்பில் கஷ்டம் இருக்குது, கஷ்டத்தை ஏதாவது ஒரு வழி பறக்கும். வேலையே இல்லை, வறுமை, வேறு வழி இல்லை அப்படிங்கிற கண்டிஷனில் இருக்கவங்க அதை செய்யணும், மற்ற யாரும் செய்யக்கூடாது. சும்மா எல்லாரும் நாங்கள் நார்மலாக நான் 10 லட்சம் பேங்க்கில் லோன் வச்சுருக்கேன்லாம் போய் செஞ்சாங்கன்னா சிக்கலாயிரும். வறுமை ஒழிய உண்மையிலே வறுமையில் இருப்பவர்கள் இதை செஞ்சுட்டு தினமும் ஏதேனும் ஒரு வேளையில் அந்த உச்சிகால பூஜை, அபிஜித் நேரம்னு பேர், காலைல ஒரு 11:30 மணி, அந்த 11 to 12 தான் உச்சிகால பூஜைன்னு அதுக்கு பேர். அந்த பூஜை பார்த்துட்டு கோயிலில் அன்னதானம் சாப்பிடணும். அன்னதானம் அவங்க செய்யக்கூடாது, சாப்பிட மட்டும்தான் சார். சும்மா சாதாரண கடன் இருக்கவங்க இதை செய்ய வேண்டாம். பெரிய லெவலில் தருத்திரியம். சீலை பேன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? பேனில் தலையில் வைக்கிற பேன் இருக்குமா, உடம்புல வைக்கிற பேன் இருக்குமா? அதுக்கு பேர் சீலை பேன்னு பேர். இந்த உடம்புல இருக்கக்கூடிய இந்த ரோமங்கள் இருக்கு இல்லையா, அந்த ரோம கால்களில் அப்படியே ஒரு மச்ச மாதிரி ஒட்டிக்கிட்டு இருக்கும். பிச்சு தான் எடுக்கணும். அது உடம்புல தலைக்கெல்லாம் போகாது, உடம்புல ஃபிசிக்கல் பாடியில் தான் இருக்கும். அப்படி ஒருவருக்கு இருந்து இதை சொல்லி நல்லா இருக்காரு. அவர் ஒரு கட்டட மேஸ்திரி, அவர் வேலையே இல்லை. நீங்கள் செய்யுங்க, இந்த ஊரில் இருக்காதீங்கன்னு. அவர் தருமபுரி மாவட்டத்தில் வந்து என்கிட்ட ஜாதகம் பார்த்தாரு. அந்த மாதிரி ஜாதகம் பார்த்துட்டு அப்போ அவருக்கு நான் சொல்லி, இந்த மாதிரி நீங்கள் இதை செய்யுங்க, இந்த ஊரை விட்டு போங்க, பெங்களூர் மாதிரியான ஒசூர் பெங்களூர் பகுதிக்கு போங்க அப்படின்னு சொல்லி செஞ்சு இப்போ ஒரு 2 வருஷம் இருக்கும். போய் இப்போ ஒரு சொந்தமாக வேலை எடுத்து செய்கிறார். இங்கே வருமானமே இல்லை, படிப்பு இல்லை, கட்டட வேலை தெரியும். இப்போ போய் பெங்களூர் அல்லது ஒசூர் போங்கன்னே இப்போ ஒசூர் பகுதியில் கான்ட்ராக்ட் எடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அவர்கிட்ட 50-60 பேர் வேலை பார்க்குறாங்க. இந்த ஊரில் இருக்காதீங்க, ஏன் போயிருங்கயான்னு. எங்கே போனாலும் அதை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இப்போ நல்ல நிலைக்கு வந்துட்டார். அதுக்கப்புறம் 2வது கூப்பிட்டு பார்க்கும்போது நல்ல நிலைக்கு வந்தீங்க, இனிமேல் அதை வேண்டாம், விட்டுருங்க, இனிமேல் செய்யாதீங்க. இது பயங்கரமான வேலை, அது பயங்கரமாக வேலை செய்யும். ஸோ இவங்களுக்கு கஷ்டம் தீர்றதுக்கு இது இந்த உச்சிகால பூஜையை பார்த்துட்டு கோயிலில் அன்னதானம் சாப்பிட்றது யார் வேணாலும் அதை செய்யலாம். நம்மளுடைய ஆதன் மீடியா பார்த்துட்டு ஒரு வேலை வாய்ப்பே இல்லாமல், நான் ஏற்கனவே ஆதன் மீடியாவில் சொல்லியிருக்கேன், நான் அவருக்கு சொன்னதுக்கு பிறகு தான் நான் சொல்லியிருக்கேன். திருச்சியில் எம்பிஆர் கன்ஸ்ட்ரக்ஷன்னு பேர் மிஸ்டர் ராஜு, அவர் பேர். அவர் நம்ம பாரதிதாசன் யூனிவர்சிட்டி, பிஹெச்இஎல் அங்கெல்லாம் சின்ன சின்ன கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு செய்யக்கூடியவர். அவர் தொழிலே இல்லை அவருக்கு, ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ நான் அவருக்கு என்ன சொன்னேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வைக்கம் இருக்கு இல்லையா, வைக்கத்தில் மகாதேவன் கஷேத்திரம்னு ஒரு கஷேத்திரம் இருக்குது. அந்த கஷேத்திரத்தில் நைட்டு கோயில் நடை அடைக்கும் போது 4 வாசல் இருக்கும். இந்த 4 வாசலையும் ஒவ்வொரு வாசலுக்கும் ஒரு நம்பூதிரி விளக்கோடு வருவாங்க. கோயில் வாசல் நின்று யாராவது பசியோடு இருக்கீங்களா அப்படின்னு கேட்பாங்க. யாரெல்லாம் பசியோடு இருக்கான், நான் பசியோடு இருக்கேன்னு சொன்னால் கூட்டு போய் அந்த மடப்பள்ளியில் உட்கார வச்சு சாப்பாடு வைப்பாங்க. சாப்பிட வச்சு சாமியை தரிசனம் காட்டிட்டு கோயில் நடை அடைப்பாங்க. இன்றைக்கும் நடக்குது, நாளைக்கும் நடக்குது, நாளான்னைக்கு உண்டு, என்னைக்கும் உண்டு, நேற்றும் உண்டு, 10 வருஷத்துக்கு முன்னாடி உண்டு. அது போய் சாப்பிட்டுவாங்க, ஐயா உங்கள் லைஃப் மாறும்னு சொல்லி அவர் சரியாகி இப்போ ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி சந்திராஷ்டமம் எனக்கு. அப்போ ஆசனூர் பகுதியில் உட்காந்து நான் ஜாதகம் பார்க்கும்போது அவருடைய ஜாதகம் திருப்பி வருது. எனக்கு தெரியாத நம்பர், நான் சேவ் பண்ணலை. ஐயா நீங்கள் சொல்லி எல்லாமே நல்லா இருக்கேன். இத்தனைக்கு அவர் கேரளாவை சார்ந்தவர். அப்படி ஒரு இருக்கான்னு கேட்குறாரு அவர். இருக்கு, நீங்கள் போங்க, நம்ம ஆதன்லேயே ஏற்கனவே சொல்லியிருக்கேன். தீராத கஷ்டம் தீர அங்கே போய் அன்னதானம் சாப்பிட்டுவாங்க, இறைவனுடைய சாப்பாடு சாப்பிட்டுவாங்க, மாற்றம் உண்டுன்னு சொல்லி அவர் அன்னைக்கு குடும்பம், ஐயா ஒரு 300 பேர் நிற்கிறாங்க ஐயான்னு. இது யார் வேணாலும் செய்யலாம். மகாதேவன் கஷேத்திரம், வைக்கம், 7 மணி டைமில் அதை போனோம்னா அந்த அன்னதானம் கொடுக்குறாங்க, சாப்பிட்லாம். தீராத கஷ்டம் தீர அடியனும் போய் சாப்பிட்ருக்கிறேன். அடியன் நான் நிறைய இடங்களில் அந்த உச்சிகால பூஜை பார்த்து சாப்பாடு சாப்பிட்ருக்கேன். உச்சிகால பூஜை பார்த்துட்டு யார் ஒருவர் உணவருந்துகிறார்களோ, கோயிலுடைய பிரசாதம் சாப்பிடுகிறார்களோ, அவங்க ஜாதகம் தலைகீழாக மாற்றப்படும். இறைவன் நினைத்தால் எந்த கிரகத்தையும் எந்த சூழ்நிலையும் மாற்றம் செய்ய முடியும். நாள் எண் செய்யும், கோள் எண் செய்யும், நமச்சிவாயம் என்னுள் இருக்கையில்னு இது சித்தர்கள் தான் சொல்லணும், நம்ம சொல்லக்கூடாது. அவங்களுக்கு எதுவும் தேவையில்லை, நமக்கு தேவைகள் இருக்கிறது.
அதனால் இறைமார்க்கம் தான் சிறப்பை தரும். இந்த பரிகாரம் அருமையாக வேலை செய்யும். சரியாம்மா? கண்டிப்பா சார். இப்போ நம்மளோட நிகழ்ச்சியை பார்த்து நிறைய பேருக்கு நிறைய கேள்விகள் இருக்கும். உங்கள தொடர்பு எப்படி கொள்றது அப்படிங்கிற கேள்வியுமே நம்மளோட மக்கள் மத்தியில இருக்கும். ஸோ உங்கள எப்படி சார் கான்டாக்ட் பண்றது? எங்களை தொடர்பு கொள்வதற்கு தொலைபேசி மூலமாக தான் தொடர்பு கொள்ள முடியும். காலை 10 மணியிலிருந்து 1 மணி வரை மட்டுமே. மற்ற நேரங்களில் தொடர்பு கொள்ள வேண்டாம். ஏற்கனவே பார்த்த அன்பர்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்போம். அதில் மெசேஜ் போட்டால் போதும். ஞாயிறு விடுமுறை என்னை நேரில் சந்திக்க இயலாது. ஏனென்றால் ஏற்கனவே என்னை குத்தகைக்கு எடுத்து விட்டார்கள் மக்கள். அவங்களுக்கு நான் பதில் சொல்லணும். முன்னாடியே பணம் கட்டி வெயிட்டிங்கில் இருக்காங்க. அதனால தான் நான் யாரையும் நேரில் சந்திக்க முடியாத சூழ்நிலையில் நான் இருக்கிறேன். அதனால் காலை 10 மணியிலிருந்து 1 மணி வரை எங்களை தொடர்பு கொள்ளலாம். மற்ற நேரம் கூப்பிட்டால் சுவிட்ச் ஆஃப்னு தான் இருக்கும். காலைல 10 to 1 ஏற்கனவே ஸ்க்ரோலிங் கீழே பார்த்தீங்கன்னா ஓடிட்டுருக்கோம். அதை பார்த்து கால் பண்ணுங்கள். சரிங்கம்மா.